2030ஆம் ஆண்டுக்குள் $1 டிரில்லியன் பொருளாதாரம் என்ற தமிழ்நாடு அரசின் இலக்கை விரைவிலேயே எட்டிவிடலாம் என்கின்றனர் தொழில்துறையினர். அதற்கு 4 மிக முக்கிய ஆலோசனைகளை வழங்கியுள்ளனர். என்னென்ன என்பது குறித்து தற்போது பார்க்கலாம். 2030ஆம் ஆண்டுக்குள் $1 டிரில்லியன் பொருளாதாரம் என்ற இலக்கை நோக்கி பயணிக்கிறது தமிழ்நாடு அரசு. அந்த இலக்கை அடைய 4 அம்சங்களை வலுப்படுத்த வேண்டும் என கூறுகிறார் தனியார் நிறுவன தலைமை செயல் அதிகாரி சுரேஷ் சம்பந்தம். பெருநிறுவனங்களை தமிழ்நாட்டிற்கு கொண்டு வந்து வேலைவாய்ப்பை பெருக்க வேண்டும் என்றும் 5 லட்சம் சிறு குறு நிறுவனங்களை அடுத்த கட்டத்திற்கு மேம்படுத்த வேண்டும் என்றும் குறிப்பிட்டார். ஐடி துறையில் 4வது இடத்திற்கு தள்ளப்பட்ட தமிழ்நாட்டை மீண்டும் முன்னேற்றமடைய செய்ய வேண்டும் என்றும் தமிழ்நாட்டிற்கு என பிரத்யேக பிராண்டுகளை உருவாக்க வேண்டும் என்றும் சுரேஷ் சம்பந்தம் குறிப்பிட்டார். இந்த ஜிடிபியில் வரக்கூடிய வளர்ச்சி பெர் கேபிட்டா இன்கமா சாதாரண மக்களுக்கு போய் அந்த பணம் சேரும். இல்லைன்னா என்ன ஆயிரும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, பெருமுதலாளிகள் பணக்காரர்களாக மாறிக்கிட்டே இருப்பாங்களே தவிர சாதாரண மக்களுக்கு அந்த பணம் போய் சேரணும்னா இந்த எம்எஸ்எம்இஸை மிகப்பெரிய லெவலில் நம்ம டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணணும். $20 பில்லியன் அளவுக்கு இருக்கக்கூடிய ஐடி துறையை கிட்டத்தட்ட $100 பில்லியன் அளவுக்கு நம்ம வளர்த்து எடுக்கணும். ஸோ இது 3வது பில்லர். இப்போ ஒரு சேருக்கு 4 பில்லர் இருக்கிற மாதிரி ஒரு 4வது பில்லர் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பிராண்ட்ஸ் நிறைய உருவாக்கணும். 2030க்குள் $1 டிரில்லியன் பொருளாதார இலக்கை 2028ஆம் ஆண்டுக்குள்ளேயே எட்டும் விதமாக தமிழ்நாட்டில் வாய்ப்புகள் உள்ளதாகவும், பொறியியல் மாணவர்களின் ஆராய்ச்சிக்கு அரசு தேவையான உதவிகளை வழங்க வேண்டும் என்றும் தென்னிந்திய வர்த்தக மற்றும் தொழில்துறை முன்னாள் தலைவர் கணபதி தெரிவித்துள்ளார். ஆராய்ச்சிக்கு பொருளாதார உதவி அவசியம் என்பதை உதாரணத்துடன் அவர் விளக்கினார். நான் ஐஐடியில் படித்தேன். 1977 ஃபைனல் இயரில் ஒரு ப்ராஜெக்ட் செய்ய வேண்டியதாக இருந்தது. நான் செய்தது ஏரியல் கேமரான்னு பேர். அதை சிந்தித்து இப்போ பார்த்தேன்னா 2 ட்ரிப் இஸ்ரேலுக்கு போயிட்டு அதுக்கப்புறம் அந்த கம்பெனியோட ஏரோநாட்டிக்ஸ்ன்ற ஒரு கம்பெனியோட அசோசியேஷனில் ப்ராஜெக்ட் பண்ணதில் எனக்கு ஒன்று தோணுச்சு. அன்றைக்கு 1977 ஒரு ப்ரொஃபஸர் அண்ட் சம் மணி டு சப்போர்ட் தட் ப்ராஜெக்ட் இருந்தாக்க நம்ம அன்றைக்கே ட்ரோன் பண்ணியிருப்போம். மிஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டி. அதனால தான் நான் சொல்கிறேன், அகடமிக் ரிசர்ச் இஸ் தி மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ரிசர்ச் டு பி பேக்ட். கூகுள், அமேசான், பேபால் என உலகின் முக்கியமான நிறுவனங்களைப் போல தமிழ்நாட்டில் நமக்கான பிராண்டில் நிறுவனங்களை உருவாக்க வேண்டும் என்பதும் தொழில்துறையினரின் ஆலோசனையாக உள்ளது. புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் சிவராஜுடன் செய்தியாளர் விக்னேஷ் முத்து.